நீலகிரியைச் சேர்ந்த தேயிலை விவசாயியின் 15 வயது மகன் புகழ்பெற்ற இங்கிலாந்து கால்பந்து கிளப் ஒன்றில் 6 மாத பயிற்சியை பெற தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கோத்தகிரி அருகே உள்ள மலை கிராமத்தைச் சேர்ந்த தேயிலை விவசாயி சரவணகுமார், உமா மகேஸ்வரி தம்பதியின் மகனான பவிஷ்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன் தேசிய அளவில் நடைபெற்ற 15 வயதிற்குட்பட்டோருக்கான மாநில அளவிலான ஹை லீக் போட்டியில் கர்நாடக மாநில அணிக்காக பங்கேற்று விளையாடினார். இந்நிலையில் தற்போது இங்கிலாந்து நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கால்பந்து அணியான டாட்டிங்ஹாம் அணி இவருக்கு 6 மாத கால்பந்து விளையாட்டு பயிற்சி அளிக்க அவரை தேர்வு செய்துள்ளது. இயக்குனர் மணிரத்னத்திற்கு நடிகர் கமல்ஹாசன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் நாயகனில் இருந்து தக் லைஃப் வரை சினிமாக்காரர்களாக, சினிமாவை கனவாக கொண்டவர்களாக, சினிமாவின் மாணவர்களாக, குடும்ப உறுப்பினர்களாக இருவரும் பயணித்து வந்துள்ளதாகவும், சினிமாவில் தனக்கு சந்தேகம் வரும்போது எல்லாம் தாம் திரும்பி பார்க்கையில் இருக்கும் வெகு சில நபர்களில் மணிரத்னமும் ஒருவர் என்றும் நடிகர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். மேலும் மணிரத்னத்தின் ஃப்ரேம் சினிமாவிற்கு அர்த்தத்தையும் ஆழத்தையும் கொண்டு வருவதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார். பொறியியல் படிப்பு சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு குறித்து மாணவர்களின் கோரிக்கை அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இதுவரை விண்ணப்பித்த மாணவர்கள் எண்ணிக்கை 3 லட்சத்தை நெருங்கியது. பொறியியல் படிப்பு சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வரும் 6ஆம் தேதியுடன் கால அவகாசம் முடிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.